பெஸ்டி இல்லாமலும் பெண்கள் இப்போ இருக்கிறது இல்லை. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. வச்சுக்காதுன்னு சொன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிடுது அது. சரிங்களா? அதை வந்துட்டு நம்ம கேட்க போனால் நம்ம மேலே தப்பாயிடும். அதை நம்ம கேட்காம அப்படியே நார்மலாக போகிற போக்கில் அப்படியே போனால் ஸ்மூத்தாக போவோம். அவ்வளோதான். ரெண்டு மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போ வந்து ஒரு சில பாய் பேசிஸில் அந்த மாதிரி இருக்காங்க. எப்படா அது அந்த பெஞ்சின்னு இப்போ ஒரு ரிலீஸுக்கு வந்திருக்குங்களா அந்த மாதிரி அவனை அனுப்பிச்சு விட்டு நம்ம சேர்ந்துடலாம் எப்படியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலது இருக்குது. ஒரு சில பாய் பேசிக்கெலாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிரேக்கப் ஆகாமல் இருக்கிறது அவனுக்கு நல்லது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வந்து நம்ம உயிரை எடுக்காது. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான்டா, இது ஆச்சுரா அது ஆச்சுரா, என்னால ஒன்றுமே முடியலடா, நமக்கு அங்கே ஆறுதலும் சொல்ல முடியாது, நம்மளால அவனை பற்றி தப்பாகவும் பேச முடியாது. நாளைக்கே அவனுக்கு ஒன்று சேர்ந்தான்னு நம்மளை தொத்திடுவானுங்க அதுலேருந்து. ஸோ அவனுக்கும் ஆறுதல் சொல்ல முடியாமல் நம்மளே ஆறுதல் பண்ணிட்டு சரின்னு எல்லாத்துக்கும் ஆமா கொட்டிட்டு கொஞ்சமாக மனசு தேத்தி விட்டு அப்படி விட்டுறலாம். இப்போதான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டோம், அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தா பாய் ஃப்ரெண்டை சொல்லுமா பாய் பெஸ்ட் சொல்லுமான்னு. நான் பாய் பெஸ்ட் தான் சொல்லுவேன் அப்படின்னுச்சு. இப்போ இதே மாதிரி உங்களால் அப்படி பண்ணிச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்களை விட்டுட்டு அந்த பொண்ணோட பாய் பெஸ்டியை சொன்னால் ஒத்துப்பீங்களா? இந்த கொஸ்டின் தவிர்க்கலாம். இல்லை அது ஒத்துக்க முடியாது தானே. இது எப்படி கரெக்டாக வரும்? இல்லை ப்ரோ, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, சில பேர்த்துக்கிட்ட வந்து என் லைஃப் பார்ட்னர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியாத ஒரு இது இருக்குல்ல. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி தானே. ஏன்னா பாய் பெஸ்டிஸ் என்ன கேர்ள் பெஸ்டி எல்லாம் காமன் தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே. இப்போ நான் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஃப்ரெண்டு இல்லை இவன் லவ்வராக ட்ரை பண்ணுறான், அதனால தான் கொஞ்சம் இன்டர்ஃபியர்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறவங்க தப்பு, பார்க்குற விதம். ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா? நான் ஃப்ரெண்டாக தான் பழகிறேன்னு தெரியுமா? அதனால நீங்கள் ஃப்ரெண்டாக தான் பார்த்துப்பீங்க. ஆமாம். எங்கே போகிற எங்கே வர இந்த மாதிரி பதில் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண முடிச்சல. பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது பெஸ்டி எப்படி கூட போக முடியும்? பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்க தான் செய்வான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக தவிர்த்துக்கணும் அதெல்லாம், கூட போகிறது வர்றதுலாம். ஓகே. இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாய் பெஸ்ட் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கப்பா, இன்றைக்கி இருக்கிற பிரேக்கப்புக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு. அதுவும் உண்மைதான் ப்ரோ, அதுவும் உண்மைதான். உங்களுக்கு அந்த மாதிரி பிரேக்கப் ஆயிருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் லவ்லாம் இல்லை ப்ரோ நமக்கு. இப்போ உங்களுக்கு ஆள் இருக்குன்னு வச்சுப்போம், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட பாய் பெஸ்ட் கிட்ட சொல்லிடுது, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காம அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிடுது. இப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன் என்கிட்ட சொல்லலை, அப்போனா என்னோட அவனா பெரிய முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடணும். பிரேக்கப்பே பண்ணிடுவீங்க? ஆமாம். அந்த பொண்ணு சொல்லுது அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லார் லைஃப்லையும் ப்ரியாரிட்டி ஒன்று முக்கியம் ப்ரோ. ப்ரியாரிட்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ப்ரியாரிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். எந்த ஒரு விஷயமும் நம்மளால் சொல்ல முடியாது, போக முடியாது. அப்படி பாய் ஃப்ரெண்டை சொல்லாமல் பெஸ்ட்டுக்கிட்ட சொல்லுதுன்னா அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த சமயத்தில் பாய் ஃப்ரெண்டோட மனசு வந்து பாதிப்படையுது. அதனால அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது அப்படி சொல்லி மூவ் பண்ணிப்பான், அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது அவன் என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால நான் ஷேர் பண்ணேன்னு சொல்லுது. ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஒரு லிமிட் தான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பெஸ்டி இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கு. அவங்க சேஃபாக போகிறாங்களா வீட்டுக்கு போயிட்டா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணு அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல மெசேஜில். நம்ம அம்மாவை எப்படி பார்த்துமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் எங்கன்னா கூப்பிட்டு போகிறோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ரீச் ஆகிட்டியா அந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, அதுதான். மற்றபடி எங்கே போகிற இடத்துக்கு கூட போயிட்டு வர்றது சேஃபாக. கூட்டமாக இருக்க இடத்துல எதாவது வாங்கிட்டு வரணும்னா அந்த இடத்துல அவங்களால போக முடியாத நேரத்தில் நான் போய் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி கூட இருந்து பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். மெயினாக புலம்பலை வந்து ஷேர் பண்ணிக்குது. நான் அவங்க கிட்ட சில விஷயத்தை புலம்புவாங்க, அவங்க சில விஷயத்தை என்கிட்ட புலம்புவாங்க. அதுக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டியான்னு சேஃபாக போயிட்டியான்னு கேட்குறது. அவங்க வெளியே போகிறாங்கன்னா அதாவது அவங்களுக்கு ஏற்ற ஹெல்ப்பு ஏதாவது பண்ணுறது. ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்குது அந்த பாண்டிங்கு. என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் ஷேர் பண்ணலாம். ஆனால் லவருக்குள்ள ஒரு லிமிட், ஒரு பார்டர் இருக்கும்ல. அதனால் ஃப்ரெண்டுனா என்ன வேணால் சொல்லலாம். ஐம் எ ஃபெமினிஸ்ட். ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது யாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு இல்லை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணுனா இவ்வளோ தான், இல்லை பசங்கன்னா கெத்தாக இருக்கணும் அப்படி இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் தேர் வல்னரபிலிட்டிஸ். அது ஓப்பனாக ஒத்துக்கிறதுல தப்போ சரியோ, நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி, இல்லை ஆமாம் நான் அப்படி பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் எப்படி பண்ணியிருக்க கூடாது, வெறும்னே நீ தப்புன்னு சொல்கிறதுல இது இல்லை, அது எப்படி மாற்றிக்கலான்னு சொல்கிற ஒருத்தராகவும் இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்கள ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இல்லையா? அவங்க பர்சனல் லைஃப்பில் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி. நீங்கள் அந்தளவுக்கு பர்சனலாக பேசணும்ல, அதுக்கு பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம், நம்ம நார்மலாக தானே பேசுகிறோம்.